இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆண்ட்ராய்ட் மொபைல் யூசர்ஸ் அவங்களுடைய மொபைலில் யூஸ் பண்ணுற ஒரு மெயின் கீபோர்டு என்னன்னா கண்டிப்பாக ஜிபோர்டாக தான் இருக்கும். இப்போ லேட்டஸ்டாக லான்ச் ஆகக்கூடிய மொபைல்ஸ்லாம் ஜிபோர்ட் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியே வருது. ஸோ அப்படி நம்ம அந்த கீபோர்டை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? மோஸ்ட்லி நம்ம டைப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதை தவிர வாய்ஸ் டைப்பிங் பண்ண இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். பட் அந்த ஜிபோர்டில் நமக்கு தெரியாத எக்கச்சக்கமான சீக்ரெட் வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜிபோர்டில் மறைஞ்சிருக்கக்கூடிய டாப் 5 ஹிடன் சீக்ரெட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜிபோர்டு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஜிபோர்டுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் இந்த ஒரு கீபோர்டு தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க என்ன கீபோர்டு யூஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தமிழுக்கு முதல் வணக்கம், வாங்க நீங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம் நம்ம டைப் பண்ணுறப்போ கொஞ்சம் லென்த்தாக டைப் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வரும். அப்படி லென்த்தாக டைப் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பெல் மிஸ்டேக் ஆயிரும். நம்ம விரலை யூஸ் பண்ணி டச் பண்ணுறப்போ கர்சர் முன்னாடியோ பின்னாடியோ முன்ன மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் கர்சரை கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்கு. ஸ்பேஸ் பார்ல லைட்டாக டச் பண்ணி லெஃப்ட் டு ரைட் இல்லை ரைட் டு லெஃப்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கர்சரை எங்கே பிளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ட்ரிக் மூலமாக கர்சரை நம்ம கையால் கண்ட இடத்துல பிளேஸ் பண்ணாம கரெக்டா பிளேஸ் பண்ணி நமக்கு தேவையான வேர்ட்ஸை டைப் பண்ணிக்கலாம். செகண்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஸ்பெஷல் கேரக்டரோ நம்பர்ஸோ டைப் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு நம்ம 1 2 3 அப்படின்ற நம்பர் டச் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்ஸ்லாம் வரும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர்லாம் நம்மளால போட முடியாது. அதாவது ஸ்கொயர், கியூப் இந்த மாதிரிலாம் நமக்கு கீபோர்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். இப்போ செகண்ட் ட்ரிக்கில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ட்ஸ் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ சடனாக நம்பரோ ஸ்பெஷல் கேரக்டரோ சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இங்கே 1 2 3 அப்படின்ற கொஸ்டின் மார்க் போட்ட ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணி நீங்கள் இப்படி மூவ் பண்ணி அப்படினா நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் வரும். இப்போ நம்பர் 1 வேணா நம்பர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் வேணும்னா நம்ம ஸ்பெஷல் கேரக்டருக்கு இப்படி மூவ் பண்ணிடலாம். இப்போ அந்த 4 மேல நம்ம ஸ்கொயர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி லாங் பிரஸ் பண்ணுங்க. ஸ்கொயரா கியூபா அப்படின்றத தேவையானதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ 2ஆம் நம்பர் மேல கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி விட்டுங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கொயர் கிடைக்கும். இதே மாதிரி தான் கியூபும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் லாங் பிரஸ் பண்ணி 3 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கியூப் கிடைக்கும். இதே மாதிரி ஸ்கொயர் பண்ணிட்டே நம்ம போகலாம். இதுவும் ஒரு சூப்பரான ட்ரிக். மூணாவது ட்ரிக், நம்ம டைப் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ சில வேர்ட்ஸை டெலீட் பண்ற மாதிரி வரும். அதுக்கு நம்ம காப்பி பண்ணி செலக்ட் ஆட் பண்ணி டெலீட் பண்ணாம ஜிபோர்ட்லயே ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக டெலீட் பண்ணிக்கலாம். இதுக்கு டெலீட் ஐக்கான லைட்டா லெஃப்ட்ல இப்படி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா டச் பண்ணி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வேர்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகும். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் மட்டும் டெலீட் ஆயிரும். இதுக்கு நம்ம காப்பி பண்ணி செலக்ட் ஆட் பண்ணி டெலீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இனிமேல் டெலீட் பண்ணிக்கலாம். நாலாவது ட்ரிக், பொதுவா நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்றப்போ 2 ஹேண்டை யூஸ் பண்ணி டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு ஹேண்ட்ல ஏதாவது ஒர்க் இருக்கு அப்படின்னா ஒரு ஹேண்ட்ல டைப் பண்ணுவாங்க. ஒரு ஹேண்ட்ல டைப் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இன்னும் சில பேருக்கு ஈஸியா இருக்கும். பட் இதுல ஒன் ஹேண்டட் மோட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. இது மூலமா ஜிபோர்ட்ல நம்ம ஒன் ஹேண்டட் மோட யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளா டைப் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த என்டர் கீ கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி இந்த ஒன் ஹேண்டட் மோட செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஜிபோர்ட் நமக்கு தேவையான மாதிரி சொருங்கிரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான லெட்டர்ஸை நீங்க டைப் பண்ணிக்கலாம். இதோட இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசா வேணும் அப்படின்னா கூட நீங்க இதை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒன் ஹேண்டட் போர்ட் மூலமா சிங்கிள் ஹேண்ட்லயே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா டைப் பண்ணிக்கலாம். அஞ்சாவது ட்ரிக் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு சடனாக நம்மளுடைய மெயில் ஐடி நம்ம அட்ரஸ்லாம் நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ்லாம் சில பேருக்கு ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடுவாங்க. ஸோ இதில் சேவ் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஷார்ட் வேர்ட்ஸை டைப் பண்ணுறது மூலமாக உங்களுடைய அட்ரஸாக இருந்தாலும் மெயில் ஐடியா இருந்தாலும் வந்துடும். இப்போ நான் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மெயில் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயில் இங்கே ஆட்டோமேட்டிக்காக காட்டிடுச்சு. அதை டச் பண்ண உடனே நமக்கு நம்மளுடைய மெயில் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்னுடைய அட்ரஸ்க்காக நான் மை ஏடிடி அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ மேல பாத்தீங்கன்னா நான் சேவ் பண்ணி வச்சிருந்த அட்ரஸ் வந்து காட்டிடுச்சு. ஸோ அட்ரஸ் இது என்னோட அட்ரஸ் இல்லை. ஸோ உதாரணத்துக்காக நான் இப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இதை எப்படி நம்ம ஷார்ட் வேர்ட்ஸ் மூலமா கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய ஜிபோர்ட்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல டிக்ஷனரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல பர்சனல் டிக்ஷனரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்லையும் நம்ம பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லையும் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேல பிளஸ் ஐகான் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க உங்களுடைய அட்ரஸை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஆப்ஷனல் ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு மெயில் அப்படின்னு கொடுத்துருந்தேன், அட்ரஸ்க்கு மை ஏடிடி அப்படின்னு கொடுத்துருந்தேன். உங்களுக்கு தேவையான ஷார்ட் வேர்ட் என்னவோ அதை நீங்க டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜிபோர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அட்ரஸ்க்கு நீங்க ஏடிடி போட்டு வச்சிருந்தா கூட ஜஸ்ட் ஏடிடி அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் டோட்டலா வந்துடும். ஜஸ்ட்
ஒன் டேப்ல உங்களுடைய டோட்டல் அட்ரஸ்மே இங்க நம்ம டைப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமா ஜிபோர்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத லைக் மூலமா தெரிவிச்சிருங்க. இன்னொரு போனஸ் ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டைப் பண்றப்போ சம்டைம்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ்ல டைப் பண்ணிடுவோம். பட் அது கேப்ஸ்ல நமக்கு வேணும் அப்படின்னா டோட்டலா டெலீட் பண்ணிட்டு நம்ம கேப்ஸ்ல மாத்திக்கிட்டு இருப்போம். இனிமே அப்படி பண்றதுக்கு தேவையில்லை. நீங்க டைப் பண்ண வேர்டை கொஞ்சம் லாங் பிரஸ் பண்ணுங்க. லாங் பிரஸ் பண்ணோம்னா அந்த வேர்டு எல்லாமே செலக்ட் ஆயிடும். உங்களுக்கு தேவையான வேர்ட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்ம கேப்ஸ்லையும் ஸ்மால்லையும் மாத்துறதுக்கு ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. அப் ஆரோ கொடுத்துருப்பாங்க. அதை லைட்டா பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கேப்ஸ்ல மாறிடும். அகைன் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் வேர்ட்ஸுமே கேப்ஸ்ல மாறிடும். மறுபடியும் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன வேர்ட் டைப் பண்ணி வச்சிருந்தீங்களோ அந்த வேர்டுக்கு மறுபடியும் கிடைச்சிடும். இதுவும் ஒரு சூப்பரான ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஃபைனலா வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. இந்த 5+1 போனஸ் ட்ரிக்ல உங்களுக்கு தெரியாத ட்ரிக் எது, நீங்க புதுசா கத்துக்கிட்ட ட்ரிக் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் பொறுமையா வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. அறிவோம் பல.